எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் நிறைய நாட்களாக எல்லாராலையும் கேட்கப்பட்ட எங்களுடைய ஒரு நார்மல் டேயின் லஞ்ச் மெனு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோட பார்த்தீங்களென்றால் நான் இன்றைக்கு செய்த சில சின்ன சின்ன வேலைகளையும் நான் உங்களுக்காக இதில் கவர் பண்ணியிருக்கிறேன். அதோட என்னட்ட கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா வெண்டிக்காய் பால் கறி வைக்கும்போது அந்த வலுவழுப்பாக வருகுது, அதால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடணும் இல்லையாண்டு. இப்போ அந்த வெண்டிக்காய் பால் கறி ரெசிப்பியை நான் உங்களுக்காக இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கும் பழமை போல் 5:45 எழும்பிட்டோம். இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் டே. எங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே முடிச்சு போட்டு நான் நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்து விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு டீ குடிக்கிறதுக்காக நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களென்றால் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு ரெடியாகி கொண்டு இருக்கிறோம். அதுக்கிடையில் நான் இந்த எசென்சியல் ஆயிலையும் தண்ணியையும் விட்டு இந்த முழுதிரியை நான் இதில் கொளுத்தி விட்டுட்டேன் என்றால் குறைஞ்சது ஒரு 3-4 ஹவருக்கு அந்த ஃப்ளேவர் மைல்டாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ வீட்டில் நாங்கள் மற்ற வேலைகளை செய்யும்போது நல்லா ரிலாக்ஸாகவே எங்களுக்கு அந்த வேலைகளை செய்து முடிக்கவும் முடியும். அதோட இதில் ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் முழுதிரியும் நான் இதில் கொளுத்தி வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்டண்டாக நாங்கள் இங்கே புட்டு இடியப்பம் அப்படியெல்லாம் நாங்கள் செய்து சாப்பிட மாட்டோம். இது இந்த நிறைய என்னென்னு சொல்கிற தானியங்கள் எல்லாம் போட்டிருக்குது. பிளாக் சீட்ஸ் போட்டிருக்குது, ஓட்ஸ் போட்டிருக்குது, கோதுமை போட்டிருக்குது, கம்பு போட்டிருக்குது. அந்த பான் தான் வாங்கி இப்போ நாங்கள் நல்ல வடிவாக ரோஸ்டரில் வச்சு நல்ல வடிவாக ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிறோம். அதோட டீயும் ஊற்றியாச்சு. அதோட வாழைப்பழத்தோடையும் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கு நானும் ஹஸ்பண்டும் தான். பிள்ளைகள் வந்து இங்கே டீ எதுவுமே குடிக்கிறேல. சின்ன வந்து பால் குடிப்பா, மகன் வந்து ஜூஸ் குடிப்பார். அவியல் அதோடைய ஸ்கூலுக்கு போயிடுவினும். இப்போ ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு வெளிக்கிட்டார். அப்போ அதால் பார்த்திங்கண்டா நானும் டீ எல்லாம் குடித்து பானெல்லாம் சாப்பிட்டேன். இப்போ எனக்கும் இன்றைக்கு கிளாஸ் இருக்கிறதால நானும் வெளிக்கிட்டு இப்போ போயிடுவேன். நான் இன்றைய கொஞ்சம் ஏர்லியாகவே வெளிக்கிறேன். ஏனண்டா மீன்களுக்கு சாப்பாடு போட இருக்குது, கொக்கோக்கெல்லாம் சாப்பாடு போட இருக்குது. அப்போ நான் ரெடி ஆகிட்டு நான் அதெல்லாம் செய்து போட்டு இறங்கிட்டேன் என்றால் எனக்கு ஓகே ஆகிருக்கும். அப்படியே கிளாஸ் முடிஞ்சு வரைக்க நான் கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இதில் 4 தேங்காயும் வேண்டி கொண்டு, பம்பளிமோஸ் வேண்டி கொண்டு, மாம்பழமும் வேண்டி கொண்டு, முட்டையும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். ஏனெண்டா எனக்கு இதெல்லாமே தேவைப்படுது. அப்போ திருப்பி ஒருக்கா கடைக்கு போகணுமென்றோடு வர்ற வழியிலேயே நான் எல்லாத்தையும் இப்போ வேண்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி போட்டு பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு சமையல் வேலை தான் இருக்குது. இன்றைக்கு நான் மீன் தான் சமைக்க போகிறேன். மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கிறேன். நீ அதெல்லாம் வெட்டி துப்பராக்கணும். அதுக்கு முதல் பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லை வெதர். இன்றைக்கு கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஆனால் இதுக்கு முதல் ஒரு 3 நாளெல்லாம் நல்ல மழையும் நல்ல மந்தாரமாக இருந்தது. அதால் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு யோசனையே வரையில். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் எனக்கு ஜூஸ் குடிக்கணும் மாதிரி கிடக்குது. அதுக்கு முதல் இந்த கொஞ்சம் சின்ன சின்ன போலுகள், சின்ன கப்புகள் எல்லாம் கிடக்குது. காலமாக டீ குடித்த கப்புகளும் கிடக்குது. அப்போ இதெல்லாத்தையுமே சிங்கக்குள்ளே விடாமல், ஏனண்டா நான் வந்து மீன் வெட்டி சமைக்க வேணும். அப்போ அந்த டீ கப் எல்லாத்தையும் அப்படியே வச்சிட்டோம்டா அதுலேயே அந்த மீண்ட மனமெல்லாம் எங்களுக்கு மணக்கும். அதுக்கு பிறகு அதை எடுத்து யூஸ் பண்ணவே எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் கழுவி நான் தண்ணி வடியை விட்டுட்டு நான் மற்ற வேலைகளை பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேரமும் வந்துட்டுது. ஏனண்டா நானும் இன்றைக்கு கிளாஸுக்கு போனதால் பிள்ளைகளுக்கு வந்து ஆல்ரெடி நான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ சிரோனா வந்துட்டா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தால் மற்றவைகளும் வந்துடுவினும். அப்போ அதால் சிரோனா தான் வந்து என்ன கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிளாஸில் உங்களுக்கு என்ன சொல்லி தந்தவியல், என்ன படித்த நீங்கள், அதைத்தான் எனக்கு வந்து கேட்டுக்கொண்டுக்கிறேன். ஏனெண்டா இப்போ பிள்ளைகள் எல்லாமே விவரம். நாங்கள் பிள்ளைகளை கேட்குறதுக்கு முதல் எங்களை பிள்ளைகள் கேட்குது. ஓகே, அதுவும் ஒரு நல்லது தான். இப்போ அரிசி நான் பொன்னி அரிசி போட போகிறேன். அப்போ அதை நான் ஊற வச்சுருந்தேன். நான் இப்போ அதுக்கு நான் தண்ணியை மாற்றி போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு ரைஸ் குக்கரை ஒன் பண்ணி விட்டுட்டேன்டா இந்த கறி சமைச்சு முடியும் போது எங்களுக்கு சோறும் வந்து ரெடி ஆகிரும். அதுக்கு முதல் பார்த்தீங்களா இன்றைக்கு வெதர் கொஞ்சம் பரவாயில்லை. அதால் நான் நன்ன அரி சர்பத்து தான் இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ணினது. அப்போ அது குடிக்கலாமென்று போட்டு தான் இப்போ நான் அது கரைச்சி கொண்டிருக்கிறேன். உண்மையில்
இந்த மழையும் ஒரு மப்புமா இருந்தால் எங்களுக்கு அந்த ஜூஸ் குடிக்கக்கூடிய அந்த விருப்பமே வராது. ஆனால் இன்றைக்கு வெளியிலையும் போய் வந்தபடியாக ஜூஸ் குடிக்கணும் மாதிரி இருக்குது. நல்ல ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு நல்ல பாதாம் பிசின் எல்லாம் போட்டு தான் நல்ல தேசி புளியும் விட்டு நான் இந்த ஜூஸை ரெடி பண்ணுறேன். உண்மையில் இந்த நன்னாரி வேரண்டு நீங்கள் லாச்சபெல்ல போனீங்கன்னா தமிழ் கடைகள் எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி கொண்டு ஊற வச்சு நல்ல வடிவாக சீனியும் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் மட்டும் நீங்கள் நல்ல வடிவாக வீட்டிலேயே செய்த சிறப்பை வச்சு ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். வெயில் காலத்துலலாம் நன்னாரி குடித்தால் அவ்வளோ ஒரு நல்ல வண்டு நிறைய பேர் சொல்லியிருக்கணும். தொடர்ந்து நான் இப்போ இது ஒரு 5 வருடமாக நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். உண்மையில் பிள்ளைகளுக்கு கூட பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். அவ்வளோ ஒரு சூப்பராக உடம்புக்கு நல்ல குளிர்மையாகவும் இருக்கும். இதில் பாருங்கோ இந்த பைனாப்பிள் சர்பத் அதுகள் கரைக்கிறதுக்காக பச்சை கலரில் சிரப் காய்ச்சி வச்சுக்கிறேன். இது நன்னாரி சிரப். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த ரோஸ் மில்க் ஃபலூடா சர்பத் அதுகளுக்கு சிவப்பு கலரில் நான் காய்ச்சி வச்சுருக்கிறேன். எப்பயுமே நாங்கள் என்ன சாப்பாட்டு சாமானோ அல்லது இது போல் எங்களுக்கு தேவைப்படுற என்னென்றாலும் நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் செய்து வச்சிட்டோம் என்றால் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. அதை விட பார்த்திங்களா இதுகளெல்லாம் கடையெல்லாம் வாங்குற எங்களுக்கு ஹெல்த்தியே கிடையாது. அவங்க கண்டதெல்லாமே போட்டு காய்ச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் வீட்டில் இதுகளெல்லாம் நாங்கள் செய்து வைக்கும்போது உண்மையில் பிள்ளைகளுக்கும் நல்லம் எங்களுக்கும் நல்லம் எங்களுடைய ஹெல்த்தையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். நான் நிறைய கதைச்சிட்டேன் போலடாக்கு. ஏனெண்டா நிறைய பேருக்கு நிறைய கதைக்கிறது பிடிக்குது இல்லை. ஏனெண்டா முதலெல்லாம் 5000 6000 பேரெல்லாம் வீடியோ பார்த்த நீங்கள் இப்போ 1500 2000 பேருக்குள்ளே தான் வீடியோவே பார்க்குறீங்க. ஏனெண்டா சில பேருக்கு சில வீடியோக்கள் பிடிக்காது. அது உண்மைதான். இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க, அப்புறம் இன்னொரு புதுசாக ஒரு ஆளுன்ற வீடியோ பார்க்க அங்கே போவீங்க, பிறகு அங்கே போட்டு அப்புறம் இன்னொரு வீடியோவை பார்க்க போவீங்க. அது நார்மல், ஓகே. என்ன நம்பி என்னுடைய வீடியோவை பார்க்குறதுக்குண்டு ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும். அப்போ அவைகளுக்காக மட்டும் நான் இந்த வீடியோவை ரெகுலராக வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவை எதிர்பார்த்துருக்கிறேன். ஒரு 10 பேருக்காவது என்னுடைய வீடியோ உண்மையில் ஒரு பிரயோசனமாக இருக்கும், அல்லது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ அதுக்காக விரும்பி பார்க்குறாக்களை நான் ஏமாற்றக்கூடாதில்லை. அப்போ அதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த வீடியோவை நான் போட நினைக்கிறது. நிறைய பேர் என்னட்ட அக்கா உங்களோட கதைக்க வேணும், உங்களோட ஃபோன் நம்பரை தாங்கொண்டு கேட்குறீங்கள். ஆனால் நான் பப்ளிக்காக யூடியூப்பில் என்னுடைய ஃபோன் நம்பரை சொல்ல முடியாது. நீங்கள் இன்ஸ்டாவுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா நான் அதுக்கு பிறகு என்னுடைய நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது நீங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற நீங்களா டிரெக்டாக கூட நீங்கள் அடித்து என்னோட கதைச்சு கொள்ளலாம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோவில் அதுக்கு முதல் வீடியோவிலலாம் ஒரு 5 பேருக்கிட்ட நீங்கள் என்னோட கேட்டிருந்தீங்க. அப்போ நான் உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாக்கு வாங்கோ நான் உங்களுக்கு நம்பர் தாரேன்னு சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு பிறகு ஒரு தடவை எனக்கு இன்ஸ்டாக்கு போய் மெசேஜ் போடையில் என்னென்னு தெரியலை. அப்படி உங்களுக்கு கதைக்கணுமா இருந்தால் நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் நம்பர் தாரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா மீனெல்லாம் வெட்டி இது போல் பாருங்க வடிவாக கழுவி வச்சுட்டேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளியும் விட்டுக்கொள்கிறேன். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு இடத்துல வச்சாச்சு. இப்போ இங்கால சிக்கன் விங்ஸ் நயா ப்ரேயரில் வைக்கிறதுக்காண்டி நான் வீட்டிலேயே ரெடி பண்ணினா அந்த மசாலா பவுடராக நான் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இங்கால வெண்டிக்காயை நல்ல வடிவாக கழுவி வச்சுக்கிறேன் வெட்டுறதுக்காக. இங்கால ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து தோலெல்லாம் சீவி வச்சுருக்கேன். சம்பலுக்கு நான் இதை உறைஞ்சி எடுக்க போகிறேன். இந்த வெண்டிக்காய் பால் கறி செய்கிறதுக்கு நான் வெண்டிக்காயை வெட்டுறதுக்கு முதலே கழுவி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உள்ளியும் வெங்காயமும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்க, நல்ல வாசமாக இருக்கும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்கள் உரைப்புக்கேற்றபடி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுங்க, ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கொள்ளுங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே பார்த்தீங்களென்றால் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். முக்கியமாக இந்த எண்ணெயை விடுறதுக்கு மறக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த எண்ணெயில் இந்த வெண்டிக்காய் வதங்க தான் அந்த வலுவழுப்பு தன்மை எங்களுக்கு இல்லாமல் போகும். இதோடையே ஒரு பாதி தேசி புளியையும் நல்ல வடிவாக இதுக்குள்ளே புளிஞ்சு விட போகிறேன்.
இதை புளிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த தேசி புளியும் அந்த எண்ணெயும் சேர்ந்து தான் இந்த வெண்டிக்காயில் இருக்கக்கூடிய அந்த வலுவழுப்பு தன்மையை இல்லாமல் செய்யும். இப்படி நீங்கள் கறி சமைச்சு பார்த்தீங்கன்னா உண்மையாக உங்களுக்கே இது உண்மை தெரியும். உங்களோட பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவேனும். ஒரு வெண்டிக்காயோட ஒட்டாத அளவுக்கு தனியாக இருக்கும். அதை விட அந்த வெண்டிக்காய் கறின்ற டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சு நல்ல வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஏனெண்டா நாங்கள் இதில் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆக வேணும். நாங்கள் இதுக்குள்ள தண்ணி எதுக்குமே விட போகிறதில்ல. இந்த தேசி புளியிலையும் இந்த எண்ணெயிலையும் தான் இதுங்களுக்கு வதங்கி நல்ல வடிவாக இந்த வெண்டிக்காய் வரப்போகுது. இப்போ பாருங்கள், அடுப்பில் நான் இது போல் மூடி வச்சுருக்கிறேன். அடுப்பை எப்பயுமே குறைச்சி வைக்க வேணும். இங்கே பாருங்கோ, இவ்வளவுத்துக்கு இந்த வெண்டிக்காய் எங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ பாருங்கள், திருப்பியும் நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சேன். நான் நல்ல வடிவாகவே இந்த வெண்டிக்காய் அவிஞ்சிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இந்த வலுவழுப்பு தன்மை எல்லாம் இல்லாமல் அந்த ஒன்றோடு ஒட்டாமல் அந்த கீழே வெண்டிக்காய் விழுறது உங்களுக்கே பார்க்க தெரியுது. ஓகே, இப்போ இந்த வெண்டிக்காய் எங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்கிறதா இந்த க்ரீம் தான் நான் பால் கறியலுக்கு யூஸ் பண்ணுவேன். அதால் பாருங்க, தேவையான அளவு நான் இதில் விட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நாங்கள் இந்த அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி போட்டு இறக்கிட்டோம்ண்டாலே எங்களுடைய நல்ல ஒரு டேஸ்டியான வலுவழுப்பில்லாத வெண்டிக்காய் கறி எங்களுக்கு ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் தேங்காய் பாலும் விட்டுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த க்ரீம் தான் விடணுமெண்டு இல்லை, நீங்கள் தேங்காய் பாலும் விட்டுக்கொள்ளலாம். நாங்கள் எந்த பால் கறியாக இருந்தாலும் சரி, பால் விட்டு ஒரு 2 நிமிடத்துக்குள்ளேயே நாங்கள் அதை இறக்கிடணும். ஓகே, எங்களுடைய வெண்டிக்காய் கறி நல்ல பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுது. ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்களா நான் பீட்ரூட்டை நல்ல சின்ன கண்ணால் நான் நல்ல வடிவாக துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள சின்னனா வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். சின்னனா வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடையே பாதி தேசிக்காயை புளிஞ்சு விட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்ல வடிவாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டால்தான் எங்களுக்கு அந்த பச்சை மிளகாயின் அந்த உரைப்பும் இதோட சேரேக்க அந்த பீட்ரூட்டின் சம்பலே உண்மையில் ஒரு தனி சுவையாக இருக்கும். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இது போல் ஒரு பவுலில் நான் போட்டு வச்சிட்டேன். இப்போ அடுத்ததான் மீன் கறி சமைக்கிறதுக்காக நான் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த சட்டி எனக்கு சூடாகிட்டுது. அதால் நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். எப்பயுமே மீன் கறி சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் உண்மையில் கறி அவ்வளோ ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆகிட்டது. வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் உள்ளியும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே நான் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெந்தயம் தான் இந்த கறிக்கு டேஸ்ட்டையே தரக்கூடியது. உள்ளியையும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வதங்கட்டுக்கும். ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் நிறைய மீன் கறி ரெசிபி போட்டிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டாக்கள் அதை செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். திருப்பி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள், அக்கா நீங்கள் மீன் கறி ரெசிபி என்ன போடுங்கோ குழம்பு கறி என்று கேட்குறீங்கள். ஓகே, அதுலேயே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து கொள்ளலாம். இதோடைய தேவையான அளவு கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஊரில் என்றால் ஒரு கை ஃபுல்லாகவே நாங்கள் கருவேப்பிலை சேர்க்கலாம். ஆனால் இங்கே எல்லாம் எங்களுக்கு கருவேப்பிலை பவுன் மாதிரி அப்பளவெல்லாம் எங்களால் சேர்க்க முடியாது. 1 நட்டு 2 நட்டு சேர்த்து கொள்ளலாம். ஓகே, பாருங்க, இவ்வளவுத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் உரைப்புக்கு தேவையான அளவு தூள் நான் சேர்த்து கொள்ள போகிறேன். நீங்கள் உங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் தூளை சேர்த்து கொள்ளலாம். ஓகே, இப்போ இதோடையே பார்த்தீங்களென்றால் நான் இந்த தக்காளி பழத்தின் பேஸ்ட்டு போட போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து கொள்ளலாம். எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறது தான், இந்த எண்ணெயோட எங்களுடைய தூள் வதங்கிட்டு தண்டாலே அந்த கலர் மாறிடும். அப்போ நாங்கள் குறைவான தூள் போட்டாலும் கறி எங்களுக்கு நல்ல கலராக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த எண்ணெயில் போட்டு அந்த தூளையும் நான் வதக்க சொல்கிறது. ஓகே, ஆல்ரெடி உப்பு புளி மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மீனை இதுக்குள்ள நான் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். எப்பயுமே இந்த மீனை மூடி ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த தண்ணி நின்றால் ஓகேயாக இருக்கும்.
கணக்க நாங்கள் விட வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் அந்த மீனை மூடி தண்ணி விட்டுட்டோம் என்றாலே அந்த உப்பு புளியெல்லாம் அந்த மீனில் நல்ல வடிவாக ஊறி மீன் அவியும். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்டா சரி. பிறகு எங்களால் மீனை மிக்ஸ் பண்ண முடியாது, எல்லாமே கரைஞ்சு உடைஞ்சு போயிடும். ஓகே, இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு மூடியால் இதை நான் மூடி விட போகிறேன், இந்த மீன் எங்களுக்கு அவியட்டுக்கும். இப்போ இந்த மீன் அவிய கிடையில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் நான் சிக்கன் விங்ஸ் இந்த மசாலா எல்லாம் போட்டு நல்ல வடிவாக ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி வந்துட்டுது. இப்போ இதையும் நான் இதில் வச்சு விட்டுட்டேன் என்றால் இந்த சிக்கன் விங்ஸும் ரெடியாக, எங்களுடைய குழம்பும் ரெடியாகிடும், எங்களுடைய சோறும் ரெடியாகிடும், எல்லாமே ரெடியாகிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு லஞ்சே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, எங்களுடைய குழம்பு இவ்வளவுத்துக்கு நல்ல வடிவாக மீனெல்லாம் அவிஞ்சு நல்ல வடிவாக கொதித்து வந்திருக்குது பாருங்க. இந்த மேலுக்கு நாங்கள் விட்ட எண்ணெயெல்லாம் எங்களுக்கு வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் தேங்காய் பால் நான் விட்டுக்கொள்கிறேன். நான் எப்பயுமே சொல்கிறது தான், இது என்னுடைய அம்மா செய்கிறத பார்த்து தான் நான் குழம்பு செய்கிறபடியே நான் இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் விருப்பப்படாட்டிக்கு நீங்கள் விட வேண்டிய தேவையே இல்லை, அதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டு இறக்கி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்களென்றால் எங்களுடைய லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிட்டுது. இப்போ முதல்ல நான் இது போல் போலுகளை எடுத்து நான் எல்லா கறியையுமே எடுத்து வைக்க போகிறேன். ஏனெண்டா நாங்கள் இப்படி கண்ணாடி போலுகளில் எடுத்து எல்லா கறியையும் வச்சிட்டோம்ண்டால் எங்களுக்கு அந்த கவுண்டர் டொப்பெல்லாம் பரப்பி அந்த சட்டியெல்லாம் இருக்காது. இந்த சட்டி எல்லாத்தையும் நாங்கள் கழுவி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோம். ஆனால் எங்களுக்கு இந்த கறிகள் நைட்டுக்கு மிஞ்சிட்டு தண்டாலும் நாங்கள் நாளைக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு இதோடையே தூக்கி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு இதோடையே தூக்கி நாங்கள் இந்த மிக்ரோனில் வச்சு சுட வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கண்ணாடி போலுகள். ஓகே, இப்போ எல்லாமே நான் கண்ணாடி போலுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இவ்வளவு தான் இன்றைக்கு சமையல் நான் எடுத்து யூஸ் பண்ணின பாத்திரங்கள். இப்போ அதை நான் கழுவி வைக்க போகிறேன். நிறைய பேர் என்னட்ட கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்கி இருக்குது. என்னென்று பார்த்தீங்களென்றால் இவ்வளவையும் சமைச்சு போட்டு என்னென்று உங்களுக்கு இவ்வளவு பாத்திரமும் வந்தேன்னு தான் நீங்கள் கேட்க போகிறீங்கள். இது சிம்பிள். நான் எப்பயுமே ஒரு பாத்திரம் எடுத்தேனென்றால் அதை கழுவி போட்டு நான் இன்னொன்றுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் அது முதல் அப்படி இல்லை, நான் இப்போயெல்லாம் நான் அப்படித்தான் நான் செய்து கொள்வேன். ஏனென்றால் நேரத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கு, வேலையை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வெசில்ஸ் எல்லாமே கழுவி வச்சிட்டேன். என்னட்ட கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா ஏன் உங்களோட சிங்கில் நெடுகலும் இந்த தேசிக்காய் கோது இருக்கிறதுன்னு சொல்லி. தேசிக்காய் கோது நான் நெடுக போட்டு விட மாட்டேன். எப்போ நான் மீன் சமைக்கிறேனோ அப்போ புளிகிற கோது எல்லாமே சிங்குக்குள்ளே வந்துடும். ஏனென்றால் சமைச்சு முடிய நான் அந்த தேசிக்காய் கோதால் உரைஞ்சி அந்த சிங்கு எல்லாமே கழுவி விடுவேன். ஏனென்றால் அந்த மீண்ட மனம் மணக்காமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ பாத்திரங்களும் கழுவி முடிச்சுட்டு சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ எங்களுடைய ஏர் ஃப்ரையருக்குள்ள வச்ச சிக்கன் விங்ஸும் ரெடி ஆகிட்டுது. இன்றைக்கு எங்களுடைய லஞ்ச் பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி சோறு, மீன் குழம்பு, அதோட எங்களுடைய சிக்கன் விங்ஸ், அதோட பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் பால் கறி, பீட்ரூட் சம்பல். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் எல்லாமே நான் சமைச்சு முடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய கிச்சன் இதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்னுடைய லஞ்சை சாப்பிட்டு மிகுதியான வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு வெதர் பார்த்தீங்களென்றால் நல்ல வெளிப்பாத்தான் இருக்குது. இப்போ 4-5 நாளாக மழையும் ஒரு மாதிரி மந்தாரமாக தான் இருந்தால் நான் இன்றைக்கு வெதர் ஓகே. இன்றைக்கு பிள்ளைகள லஞ்ச் என்னென்று பார்த்தீங்கன்னா அவைய தங்களுக்கு பிரெட் பீட்ஸா வேணுமென்று கேட்டினும். நான் ஆல்ரெடி என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் இதை எப்படி செய்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை நான் ஷார்ட் ரெசிப்பியாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். நான் இந்த
ரெசிபி உங்களுக்கு யாருக்கும் டீட்டெயில்டாக தேவைப்பட்டால் நான் என்னுடைய இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக போடுவேன். பெருசாக ஒரு தரம் என்னட்ட நீங்கள் எழுதி கேட்கல, அதால் நான் இதை டீட்டெயில்டாக இதில் நான் ஷேர் பண்ணல. இதுதான் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு போனவியல். ஏனெண்டா நான் மார்க்கெட்டுக்கும் போய் வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகிட்டுது. அப்போ நான் முன்கடையில் பானை வாங்கி உடனேயும் பிள்ளைகளுக்கு நான் அதை செய்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் என்னுடைய லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சத்துக்கு இருந்துட்டு பிள்ளைகள் ஸ்கூலால் வந்து சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்வோமென்று பார்த்துட்டு அன்றைக்கு நான் கடைக்கு போய் இந்த டோ வந்து இதே மாதிரி நல்ல வடிவாக ரோல் பண்ணி வச்சுருப்பாங்களே, அப்போ அது வாங்கி கொண்டு வந்தேன். அப்போ நான் இதில் இந்த பஃப் செய்வோமென்று சொல்லிட்டு இந்த டோவில் 3 ரோல் வாங்கி கொண்டு வந்தேன். இதில் நல்லா பெருசாக செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா 1ல் 4 செய்யலாம். ஆனால் ஒரு அளவாக நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் 1ல் 5 6 கூட செய்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் வீட்டில் மாவெல்லாம் குழச்சி பஃப் ரெடியாக்குற விட இப்படியே எங்களுக்கு குழச்சபடியே ரோல் பண்ணி விற்கிறாங்க. இதை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் வீட்டில் செய்கிறது உண்மையில் நல்லா இருக்கும். இதில் பஃப் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரெசிப்பிகள் கூட செய்யலாம். உங்களுக்கு யாருக்கும் டீட்டெயில்டான ரெசிபி வேணுமெண்டா நீங்கள் காமெண்ட்ஸில் எழுதி கேளுங்க, நான் உங்களுக்காக அது ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பபாய்.